கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 9/7/2026 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரோமர் 8:31. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இஃப் காட் இஸ் ஃபார் அஸ், ஹூ கேன் பி அகெயின்ஸ்ட் அஸ்? நம் பட்சத்தில் இருக்கும் தேவன் என்கிறதான தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அதன் பின்பதாக நாம் இணைந்து ஜெபிப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்மோடு கூட நம்மை விட்டு விலகாமல் கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். மனிதர்கள், உறவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், குழப்பங்கள், எதிராளிகள், சத்துருக்கள் வரும்பொழுதெல்லாம் மனிதர்கள், உறவுகள், நண்பர்கள் எல்லாரும் நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம் பட்சத்தில் எப்பொழுதும் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு கூட இருந்து எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் நம்மை தப்புவித்து நடத்துவதற்கும் நம்முடைய ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அப்படி நம்முடைய ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது எந்த மனிதனோ, எந்த கிரியைகளோ, எந்த பொல்லாத ஆவிகளோ, எந்த சத்துருக்களோ நமக்கு விரோதமாய் எழும்ப முடியாது. இதை குறித்து வேதம் நமக்கு சில வசனங்களை சொல்கிறது. சங்கீதம் 56 9. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். சங்கீதம் 118 6 சொல்கிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், எந்த மனுஷனும் எனக்கு எதுவும் செய்ய முடியாது. சங்கீதம் 118 7 சொல்கிறது, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரி கட்டுதலை நான் காண்பேன். ஏசாயா 54:15 சொல்கிறது, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம்மை விட்டு விலகாதவராய் இருக்கிறார். நம்மோடு கூட எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடன் இருந்து அழிவுகள், ஆபத்துக்கள், நாசமோசங்கள், விக்கினங்கள் எல்லாவற்றுக்கும் தப்புவித்து நடத்துவதற்கு நம்முடைய ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் எங்களை விட்டு விலகாதவரும், எங்களை விட்டு கொடுக்காதவரும், எங்களை தனியே விடாதவரும், எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட இருக்கிறவர், எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர். அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆகையினால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு நிருபம் எழுதும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தருக்கு தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? எந்த மனிதனும் எதிர்த்து நிற்க முடியாது, எழும்பி நிற்க முடியாது, பேச முடியாது, நாவை அசைக்க முடியாது. கர்த்தர் தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கிறபடினால், இந்த ஜெபத்தினோடு இணைந்து செய்கிற ஒவ்வொருவரோடு நீர் இருக்கிறபடினால் அவர்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனிமையான சூழ்நிலைகளை தவிக்க விடுகிற தேவன் அல்ல, அவர்களோடு கூட இருக்கிறதை நிரூபித்து நடத்தும்படியாய் உம்முடைய சமூகத்தினால் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து தேவ சமாதானம், தேவனுடைய வழி நடத்துதல், தேவனுடைய பாதுகாப்பு உம்முடைய ஜனத்தோடு இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் தங்கியிருக்க பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம், எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமேன். நேற்றைய கேள்வியும் பதிலும், அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே, யார் யாரிடத்தில் சொன்னது? பவுல் ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற அனைவருக்கும் அதிகாரத்துக்குட்பட்டவர்களை குறித்து சொன்னது. ரோமர் 13:4. இந்த நாளுக்கான கேள்வி, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன்.
அதுவரை தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.